உங்கள் ஜாதகத்தில் இங்கே லக்னம் விழுந்தால் இதுதான் உங்களுக்கு முதல் பாவமாக இருக்கும். நீங்கள் இங்கே பிறந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு முதல் பாவமாக இருக்கும். அதனால் பாவங்கள் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் முதல் கட்டம் எதுவோ அதை தான் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் முதல் கட்டம் எதுவோ அதை பாவம் அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு இந்த மேஷ கட்டம் ரிஷப கட்டம்னு சொல்ல முடியும். அதனால் இது காலபுருஷனுடைய இந்த ஜாதக கட்டம் நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு விளக்கிறதுக்காக போடப்பட்டது. இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது இது உங்களோடது கிடையாது. இது காலபுருஷனுடைய கட்டம். இதை வச்சு நம்ம படிச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது நம்மளுடைய புக்கு. இந்த ராசி அப்படிங்கிறது நம்மளுடைய புக்கு. இதிலலாம் என்ன இருக்கோ அது நம்ம எந்த நேரத்தில் பிறந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மாற்றிக்குவோம். அதை தான் ராசி கட்டம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் ராசி கட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு சப்ஜெக்ட்டு இதை வச்சு தான் நம்ம படிக்கிறோம்.